மகாலய அமாவாசை. ஸோ வருகின்ற 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டிற்கான ஒரு மகாலய அமாவாசை வருது அப்படின்னு சொல்லி நம்ப கேலண்டர்ல எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அது என்ன மகாலய அமாவாசை? எல்லாருமே மாசம் மாசம் அமாவாசை தானே வருது. அது என்ன மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஸோ இந்த ஆவணி, புரட்டாசி ஸோ அந்த மாதத்தில வரக்கூடிய இந்த இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? பித்ருபட்சம்னா என்ன அப்படின்னு சொல்லி. பித்ருபட்சம்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும். 7ஆம் தேதி வந்து பௌர்ணமி வந்தது இல்லையா? ஆவணி மாசத்துக்கு உண்டான பௌர்ணமி. இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி வந்து நம்ப பௌர்ணமி வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் தேதியிலிருந்து பிரதமை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா 8ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் போட்டோம்னா 2 வாரம் ரைட்டா? ஸோ 2 வாரத்துக்கு 7 7ம் 14 நாள் இல்லையா? ஸோ அந்த 7ஆம் தேதி முடிஞ்சு அந்த டேட்ல இருந்து நம்மளுக்கு பௌர்ணமி முடிஞ்ச இது டைம்ல வந்து நம்மளுக்கு கணக்கு வந்துரும். ஸோ அதிலருந்து இந்த அமாவாசை வரைக்கும், அமாவாசைக்கு முன்னாடி நாள் அதாவது 20ஆம் தேதி வரைக்கும் சனிக்கிழமை மாத சிவராத்திரி வருது இல்லையா? ஸோ அது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பித்ருபட்சம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து இந்த காலகட்டத்தில இருக்கக்கூடிய ஒரு 15 நாட்கள் வந்து நம்மளோட பூமிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எப்படி இங்க பொறந்தோம், நம்ம அப்பா, அம்மா. அவைங்க எப்படி பொறந்தாங்க, அவைங்க அப்பா, அம்மா. அவைங்க எப்படி பொறந்தாங்க, அவைங்க அப்பா, அம்மா. இப்போ நம்ம என்ன சொல்றோம், தாத்தா, அவைங்க தாத்தா, அவைங்க தாத்தான்னு சொல்றோம். ஸோ அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் நம்ப. நம்ப வந்து எங்கேயும் வந்து முளைச்சு வரல தானா. இல்லையா? விதையிட்டு நம்ம அப்படியே வந்து வரல. ஸோ அப்போ அவர்கள் வழி வந்தது தான் நம்ப. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மகாலய அமாவாசை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தர்ப்பணம் பண்ணணும். அம் ஒரு மாதிரி அதாவது அவங்க ஏதாவது மோட்சம் அடையாம இறந்துட்டாங்க. ஏதாவது வந்து கோவமா இறந்துட்டாங்க. நோயோட இறந்துட்டாங்க. சாந்தி அடையல அப்படி இப்படின்லாம் சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ எல்லாமே கரெக்ட்டு தான். பட் அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். நம்ம நன்றி செலுத்துறோம். கரெக்ட்டுங்களா? நம்ம இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமை நல்லதாகவும் இருக்கலாம். அல்லது ஒரு ஏழ்மையாக இருக்கலாம். ரொம்ப பணம் இருக்கலாம். எப்படி வேணா நம்ம வசதி, வாய்ப்பு, கல்வி அறிவு எதெல்லாம் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் நம்ம இன்று வாழ்கிறோம் இல்லையா? அறிவோட நல்ல சுவதீனமா நம்ம இருக்கிறோம் இல்லையா? அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அவர்கள் விட்ட தொடர்ச்சி தான் அவர்கள் இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அவர்கள் அங்கே இல்லை என்றால் நாம் இங்கே இல்லை. கரெக்ட்டா? ஸோ அப்போ அந்த பித்ருக்கள் வந்து அந்த முன்னோர்கள் வந்து ஒரு 16 நாட்கள் வந்து சந்திரன் கொண்ட 16 நாட்கள் வந்து அந்த முன்னோர்கள் வழிபடக்கூடிய காலமா சொல்றாங்க. நீத்தார் வழிபாடு அப்படின்னு சொல்றோம். அவைங்க பேர் தெரியாது. நம்ம தாத்தாவோட தாத்தா பேர் தெரிஞ்சிருக்கலாம். அவருடைய தாத்தா பேர் ஒரு 5 தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர்கள் முன்னாடி அப்படியே எடுத்து போனோம்னா, அவைங்க பேர்லாம் நம்மளுக்கு தெரிய வாய்ப்பில்ல. அவைங்க பாட்டி யாரு, எப்படி வாழ்ந்தாங்க, என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க நட்சத்திரமோ, ராசியோ பேரே தெரியாதுங்கிறப்போ அவைங்கள பத்தி தெரியாது. ஆனா அவர்களால தான் நம்ப இங்க. கரெக்ட்டா? ஸோ அப்ப அந்த முன்னோர்கள் எல்லாமே இந்த டைம்ல தான் இங்க நம்ப பூமிக்கு வருவதாக நம்ப தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த அந்த 15 நாளும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்தது இந்த 8ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ப 20ஆம் தேதி வரைக்கும்னு வச்சுக்கலாம். 21ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க, அவைங்க மறுபடியும் விடைபெற்று போயிருவாங்க. அந்த நாள் தான் நம்ம மகாலய அமாவாசைன்னு சொல்லி எல்லா ஆற்றங்கரை ஓரத்துலயும், வீட்லயும் வீட சுத்தம் பண்ணி, முன்னோர்களுக்கு படையல் போட்டு, காக்காய்க்கு சாதம் வச்சு, ஸோ அந்த புரட்டாசிக்கு நம்ம அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா, வெகு விமர்சையாக அத்தனை வீட்டுகளிலுமே நான் என்ன உணவு முடியுமோ சமைச்சு, அந்த முன்னோர்களுக்கான வழிபாடு செய்து அவர்கள வந்து சாந்திப்படுத்துவோம். அவங்க வந்து இந்த சமயம் வந்து பார்த்துட்டு, அந்த 15 நாள் நம்ம கூட இருந்துட்டு அவைங்க கிளம்புறாங்க. அவ்வளோதான். போறவங்களுக்கு நம்ம வந்து நம்மளால நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். நீங்களும் இருங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு செய்றோம். அவ்வளோதான். ஸோ முழுநிலவு தோன்றியதிலிருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது தான் பித்ருபட்சம்னு சொல்றோம். பித்ருபட்சம்ங்கிறத நம்ம தமிழ்ல சொல்லப்போனா நீத்தார் வழிபாடு அப்படின்னு சொல்றோம். ஸோ அவருடைய பெயர் தேவையில்ல, நட்சத்திரம் தேவையில்ல, எதுவுமே திதி தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. இறந்தவங்களோட திதி எனக்கு தெரியாது, இறந்தவங்களோட நட்சத்திரம் தெரியாது, பெயர் தெரியாது, எதுவும் தெரியவில்ல. இந்த நாள் அந்த மகாலய அமாவாசை அன்று எல்லாமே அந்த சமர்ப்பணம் ஆகி விடுகிறது. கரெக்ட்டா? ஸோ இந்த 15 நாளுக்கும் வந்து பொதுவா என்ன பண்ண மாட்டோம்னா, நல்ல நாட்கள் வந்து கிடையாது. கரெக்ட்டா? ஸோ ஒரு மங்கள நிகழ்வுகள் வந்து தவிர்த்துருவாங்க. ஒரு புதிய முயற்சி வந்து ஏன்னா முன்னோர்கள் நம்ம இப்ப இந்த சமயத்தில வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும் இல்லையா? அதனால நம்ம வந்து நம்ம வீட்ல இப்ப அவைங்கள வச்சுட்டு நம்ம விசேஷம் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா அவைங்க நம்மள விட ரொம்ப முக்கியமானவைங்க. ஸோ அவர்கள் இருக்கும்பொழுது மங்கள நிகழ்வுகள்லாம் வந்து தவிர்த்துருவாங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் தர்றதுனால. புதிய முயற்சிகள எடுக்க மாட்டாங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு முக்கியமான உறமுறை வந்திருக்காங்க. நம்ம போய் அந்த சமயத்தில நம்ம டிவி பார்த்துக்கிட்டு நம்ம சந்தோஷமா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருப்போமா? வந்தவங்கள தானே கவனிப்போம்.
இருப்போம். ஸோ அதுதான் வச்சுக்கோங்களேன். நம்ம போயிட்டு இல்ல நீங்க வீட்ல இருங்க, நான் போயிட்டு வீடு வாங்குறேன், நிலம் வாங்கிட்டு இருக்கிறேன், நீங்கலாம் ஒண்ணும் இது பண்ணிக்காதீங்க. நீங்க வீட்ல இருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லி யாராவது கெஸ்ட்ட விட்டுட்டு போவோமா? இல்லையா? அதுதான் நம்ம வந்து சொல்றோம். வேற ஒண்ணுமே கிடையாது. கரெக்ட்டா? அதனால தான் நம்ம நல்ல நாட்கள் இல்ல அப்படின்னு சொல்லி, நம்ம நல்ல நாட்கள் இல்லை அப்படின்னு நம்ம வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கிறோம். மங்கல் நிகழ்வுகள் எதுவும் தவிர்த்திருப்போம். புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய மாட்டோம். இந்த எப்பயுமே வருடா வருடம் ஆவணி மாதத்தில வரக்கூடிய அந்த பௌர்ணமிக்கு அப்புறம் அந்த புரட்டாசி அமாவாசை பாருங்க, அந்த இடைப்பட்ட காலத்தில பாருங்க. ஸோ அந்த சமயத்தில வந்து நம்ம பித்ரு பட்சம்னு சொல்லுவோம். மறந்துடவே மறந்துறாதீங்க. கரெக்ட்டா? ஸோ அந்த சமயத்தில வந்து எப்பயுமே இனி வரக்கூடிய வருடங்கள்ல இதெல்லாம் நீங்க வந்து தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? ஸோ மங்கள நிகழ்வுகள் எதுவும் வந்து ஸ்டார்ட் பண்றத பத்தி பேசாதீங்க. புது பிசினஸ் எதுவும் முயற்சி பண்ணாதீங்க. தொடங்குறதுக்கு முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருங்க. அந்த சமயத்தில எதுவும் முன்னெடுத்து நகர்த்த வேண்டாம். திருமணம் ஆகட்டும், வீடு வாகனமாகட்டும், புதியதாக எந்த செயலும் வந்து தவிர்ப்பது நல்லது. அவ்வளோதாங்க. ஒரு வீடு கட்டுறேன், கால் போடுறேன் அதெல்லாம் வேண்டாம். வீம்புக்குன்னே பண்றேன் அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நன்றி கடனுக்கான ஒரு நாள் அப்படிங்கிறது தான் அந்த மகாலய அமாவாசை. அந்த சடங்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்றோம். அது செப்டம்பர் 21ஆம் தேதி வருது. ஸோ இது வந்து கிருஷ்ண பட்சத்தில வருது. கிருஷ்ணபட்சம் அப்படின்னா சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம். கிருஷ்ணா அப்படிங்கிறது நம்மளை வந்து பௌர்ணமி அதாவது நம்ம எப்போ நொடிஞ்சு போறோமோ அப்போ தான் கிருஷ்ணன கும்பிடுவோம். பெருமாள கும்பிடுவோம். காப்பாத்து கடவுளே அப்படின்னு சொல்லி கும்பிடுவோம். அப்போ வந்து அதுதான் கிருஷ்ணபட்சம். பௌர்ணமிக்குலேருந்து அமாவாசை வரைக்கும் அந்த நிலவு தேய்கிறத நம்ம இங்கேருந்து இப்போ நிலவெல்லாம் தேயவில்லை. அது பூமியோட நிழல்லாம் மறையுது இல்லையா? ஸோ அதில வந்து அந்த 16 கட்டம் இருக்குது. அத தான் கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லி விடுறோம். அமாவாசையிலிருந்து அடுத்த பௌர்ணமிக்கு வளர்பிறைன்னு சொல்லுவோம். எல்லா நாளும் நல்லதா இருக்கும். எல்லாமே விசேஷமா அப்போ இப்ப நிலவு வந்து நம்மளுக்கு வந்து பார்க்க முடியுது. முழு நிலவா ஆகறதுக்கு வளருது. அப்போ வந்து நம்ம சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம் இதுதான் வித்தியாசம். கரெக்ட்டா? பட்சம்னா பாதி மாசங்க. அவ்வளோதான். கிருஷ்ணபட்சம்னா பாதி கிருஷ்ணன். பெருமாள் காப்பாத்துங்க கடவுளே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றோம். எப்போ சொல்லுவோம்? கஷ்டத்தில தான் சொல்லுவோம். அப்போ கிருஷ்ணபட்சம் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் அப்படின்றது. அடுத்தது பௌர்ணமிக்கு அப்புறம் பிரதமை. அடுத்தது 15 நாளுக்கு வந்து அமாவாசை வந்துருது. அடுத்த மீதி வந்து சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுக்லபட்சம் அப்படிங்கிறது வந்து வளர்பிறையில வரக்கூடியது. எல்லாமே வளர்பிறையில வரக்கூடிய அத்தனையும் நம்மளுக்கு சுபமா தான் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ எப்பயுமே வளர்ற குழந்தைங்களுக்கு தானே வளர்ற செடி தானே நம்மளுக்கு முக்கியத்துவம் குடுப்போம். கரெக்ட்டா? ரைட்டு. ஸோ இப்போ வந்து நம்ப இறந்தவங்களோட தேதி தெரியல, நட்சத்திரம் தெரியல, ராசி தெரியல, எதுவுமே தெரியலைனாலும், அனைத்து உயிர்களுக்கும் சேர்த்தி நம்ம என்ன பண்ணலாம்? தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மகாலய அமாவாசை. இந்த 3 அமாவாசையும் தான் மிக சிறப்பாக தமிழ்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில புரட்டாசி மகாலய அமாவாசை வந்து ஆடி அமாவாசையும் நம்ம தர்ப்பணம் பண்ணியிருப்போம். ரைட்டா? தை அமாவாசை தர்ப்பணம் பண்ணியிருப்போம். ஸோ அப்பயே நம்ம பண்ணியிருந்தாலும், இப்போ இதுவரைக்கும் நம்ம நல்லா இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம இப்பயும் நம்ம வந்து நன்றி கடன் செலுத்தணும். அப்பப்போ கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இல்லையா? அவங்களோட ஆசையும் வேணும் இல்லையா? எவ்வளவோ எத்தனையோ வெறுப்புகள் இருக்கலாம், பூசல்கள் இருந்திருக்கலாம். இறந்தால் வந்து என்ன பண்ணிடுறாங்க? அவிங்க வந்து உடல விட்டுட்டு உயிர் அ அ அ இதாயிடுது இல்லையா? பிரிந்து விடுகிறது. அப்போ அவர்கள் முன்னோர்கள் ஆகி விடுவார்கள். நல்லவரோ கெட்டவரோ ஆத்மா சுத்தி அடைந்து விடுகிறது. அவ்வளோதான். அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, இனி வந்து இல்லை. அவ்வளோதான். அதனால அவங்களுக்கு வந்து நம்ப நன்றி செலுத்தலாம். அவிங்க எப்பேர்ப்பட்ட எனக்கு பிடிக்காது, நான் பேசுறது இல்ல, இருக்கும்பொழுதே பேசல, இல்லாதப்ப பேசுவேனா, அந்த மாரியெல்லாம் யோசிக்காதீங்க. அவர்கள் வந்து அ மோட்சம் அடைந்து விட்டார்கள் என்றால், உடலை விட்டு அந்த உயிர் போய்விட்டதென்றால், அவர்கள் நல்லது மட்டும் தான் செய்வாங்க, கெட்டது செய்ய மாட்டாங்க. கரெக்ட்டா? அந்த பழி வாங்குறது அந்த மாரிலாம் எனக்கு நான் அறிந்த வரையில் அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கள் வந்து நம்ப இந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டோம். நம்ப வாழல. அவிங்க வாழட்டும் அப்படின்னு தான் எல்லாமே சமமாக்கிவிடும். நல்ல ஆத்மா, கெட்ட ஆத்மா அப்படிலாம் கிடையாது. ஒரு கோபம், விரக்தியில போயிட்டாங்க. இன்னும் வந்து இப்படிலாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து யோசிக்காதீங்க. கரெக்ட்டா? அவிங்களும் கண்டிப்பா நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க. இதுதான் பித்ருக்கள், இதுதான் நீத்தார். இதுதான் தன்மை. கரெக்ட்டா? இத வந்து மனசுல வச்சுக்கலாம். கரெக்ட்டா? அவிங்க வந்து என்ன சொல்றது? நல்லா வாழ்ந்தாலும், கெட்டா வாழ்ந்துட்டு போயிருந்தாலும், நம்மளுக்கு நல்லது செஞ்சாலும், கெட்டது பண்ணாலும், அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? கோயிலுக்கு போயிட்டு அந்த இடத்துல ஒண்ணும் பவர் வேலை செய்யாதுன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? கெட்ட பவர் வேலை செய்யாதுன்னு சொல்றோம் இல்லையா? அங்க சுத்தம் தான் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? இந்த கங்கையில குளிச்சா நம்மளுக்கு புனிதமாயிரும்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ராமேஸ்வரம் போய் நம்ம இதெல்லாம் தீர்த்துக்கிறோம், பாவமெல்லாம் போயிருதுன்னு சொல்றோம் இல்லையா? இதெல்லாமே எப்படியோ அப்படித்தான் இறந்தவர்களும் நம்ம கருத்துல நெனச்சுக்கணும். அவர்கள் இருக்கும்பொழுது கொண்ட மனக்கருத்து வேறுபாடுகள வந்து பின்னாடி இறந்த பின்னாடி அவர்கள் மேன்மை நிலை அடைந்த பின்னாடி நம்ம அதுவும் நம்ம எடுத்துட்டு போயிட்டுருக்க கூடாது. கரெக்ட்டா? அத வந்து மனசுல விட்டுட்டு போயிரணும். அவர்கள் பரிசுத்தமாகி விட்டார்கள், சுத்தமாகி விட்டார்கள். இப்ப அவிங்க வந்து நேர்ல வந்து கேட்டா, இறந்த வாட்டி திரும்ப நீங்க வந்து கூப்ட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா, அவிங்க சொல்லுவாங்க, "இல்லப்பா, ஏதோ என் மேல இருந்த கோவம் என்னைய விட்டுடு. நீ நல்லா இரு." அப்படிதான் சொல்லுவாங்க. கரெக்ட்டா? நல்லா ஓடிட்டு இருக்கிறவர் திடீர்னு உடம்பு சரியில்லாம படுத்துட்டாரு. அவர்ட்ட போய், "எப்பா அன்னைக்கெல்லாம் என்னைய வந்து அப்படி இப்படின்ன,
இப்போ என்னப்பா சொல்ற அப்படின்னு நீங்க போய் கேட்டுக்காருங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து பொ பொ படுத்திருக்காரு. உங்க அ ஆவாதவரா இருந்தாலும் நீங்க போய் பார்த்து சொல்லுங்க பாருங்க. கண்டிப்பா வந்து வருத்தப்படுவாரு. ஆமா நான் இருக்கும் பொழுது அருமை தெரியாமல் தவறா நடந்துக்கிட்டேன். இப்போ உண்மையிலேயே நான் வருத்தப்படுறேன். நீங்க நல்லா இருங்க. அப்படின்னு தான் யாரா இருந்தாலும் இறக்கும் தருவாயில கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்போ அப்படியே அப்படின்னா, முடியாத தருவாயிலே அப்படின்னா, அ அப்போ இறந்த பின்னாடி எப்படி இருப்பாங்க? கரெக்ட்டா? சரி. இதெல்லாம் ஏன் நம்ம டீட்டெயிலா சொல்றோம்னா, நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருக்கோம், நான் வந்து இப்படித்தான். நான் யாரையும் கும்பிட மாட்டேன். எதையும் பண்ண மாட்டேன். எனக்கு அவன் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? தயவு செஞ்சு அது வேண்டாம். அதுக்காக தான் நான் சொல்றேன். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்மளும் மாறணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. நீங்க எதார்த்தத்த புரிஞ்சுக்கிங்க. அப்படி டவுட்டா இருந்தா நீங்களே பாருங்க. ஒரு முடியாம ஒரு ஆக்சிடென்ட்ல ஊனமாயிடுறாரு. அது நம்மள வந்து பெரிய அத பண்றேன், இத பண்றேன்னு சொன்னவரு, திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஐசியூல கிடக்குறாரு. நீங்க அவர்ட்ட போய் பாருங்க. கண்டிப்பா வருத்தம் தான் பட்டு, அ இது நேர்லயே நம்ம பார்த்தது தான். கரெக்ட்டா? முடியாத பட்சத்தில ஏதாவது நம்மளுக்கு கருணை காமிக்க மாட்டாங்களா? கருணை எதிர்பார்க்கும் சமயத்தில விரோதிட்ட என்ன வேல? அந்த விரோதம்லாம் மனசுல இருக்காது. கரையேறணும், நல்லபடியா போய் சேரணும் அப்படின்னு தான் நினைப்போம். கரெக்ட். சரி. இந்த மகாலச அமாவாசை வந்து எப்படி வந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, பித்ருக்கள் சாபம் போகுங்க. கரெக்ட்டா? ஏதோ இருக்கும் பொழுது ஏதோ நம்மகிட்ட சாபம் விட்டுருப்பாங்க. ஏதோ ஒண்ணு அல்ல நம்ம சாபிச்சிருப்போம். நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்போம். ஏதோ ஒண்ணு நம்ம உரையாடல்கள் அந்த வார்த்தை தான் ஒலிகள். ஒலிகள் தான் மந்திரமா இருக்குது. அப்படித்தானே சொல்லி வச்சு ஸோ அப்படிங்கிறப்போ அந்த சாபம் எதுவா இருந்தாலும் நம்மள விட்டுட்டு போயிரும். அதுதான் மகாலயபட்ச அமாவாசையோட முதல் பலன். முன்னோர்கள் சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் நம்மள விட்டுட்டு கண்டிப்பா போயிரும். கண்டிப்பா நீங்க எடுத்து கும்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா அது சரியாயிரும். கரெக்ட்டா? அப்புறம் வந்து எப்ப பார்த்தாலும் கெட்ட கனவா வந்துட்டு இருக்கிறது, அல்லது இறந்தவைங்க கனவுல வர்றது, அல்லது வந்து ஏதோ ஒரு துர்சம்பவம் நடந்துகிட்டே இருக்கிறது. ஏதோ ஒண்ணு அடிபட்டுட்டே இருக்கிறது, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கிறது. இந்த மாரி ஏதாவது நம்ம கண்ல தெரிஞ்சுட்டே இருக்கிறது. அப்புறம் நிம்மதியா தூக்கமே வராது. 11 மணி, 12 மணிக்கு வந்து தூக்கம் வராமயே நம்ம இருக்கிறது. மன உளைச்சல்லயே இருக்கிறது. ஒரு காரியம் யோசிப்போம். ஆனா அது நடக்காமயே தவிர்ந்து தவிர்ந்து போயிட்டே இருக்கிறது. இந்த மாரியெல்லாம் வருது அப்படின்னா, முன்னோர்கள் வந்து ஏதோ நம்மகிட்ட வந்து சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எ நம்மள தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்குது. சரியா? அத நம்புங்க. அத கண்டிப்பா நம்புங்க. கரெக்ட்டா? அதனால இந்த மாரி ஏதாவது ஒரு நான் இன்னும் சொல்லாத விஷயங்கள் நெறையா இருக்குது. ஏதேதோ நடக்கும். கரெக்ட்டா? நம்ம நல்லா போயிட்டுருப்போம். அந்த இடத்துல மட்டும் தடுக்கி விழுவோம். இந்த இந்த 15 நாளையில. கரெக்ட்டா? ஸோ ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட வந்து பொறுமையா இருக்க சொல்லுவாங்க. அது ஏதோ ஒண்ணு நடக்கும் அவ்வளோதான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த அமாவாசைய வந்து எடுத்து கும்பிட்டு ஒரு தடவ கும்பிட்டு பாருங்க. அல்லது கும்பிட்டுட்டு இருந்தாலும் தொடர்ந்துக்குங்க. எப்படி இருக்குங்கிறத நீங்க அடுத்த வருஷம் பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். கரெக்ட்டா? ஸோ இதில வந்து படையல்லாம் போட்டு நம்மளுக்கு அமாவாசை கும்பிடுவோம் இல்லையா? புரட்டாசி சனிக்கிழமை கும்பிடுவோம் இல்லையா? அந்த மாரி அதே ப்ரொசீஜர் தான். கரெக்ட்டா? முதல்ல வந்து காக்காய்க்கு சாதம் வைங்க. அடுத்தது ஏழையானவர்களுக்கு யாருக்காவது ஒருவருக்கு உணவு குடுங்க. ஏழைகளுக்கு. நம்மள விட ரொம்ப ஏழையா இருக்காங்கன்னா அவங்களுக்கு. அப்புறமேட்டு நம்ம உணவு சாப்பிட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ அடுத்தது வந்து ம் செப்டம்பர் 8லேருந்து செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நம்ப அந்த பித்ருக்களுக்கான அந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். 21ஆம் தேதி தான் சர்வ பித்ரு அமாவாசை. அவங்க இந்த பூமிய விட்டுட்டு கிளம்புறது, ஆத்மா சாந்தி அடையுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு சமயம். வெத்தல பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், மலர், பூக்கள், வாழைக்காய், பூசணிக்காய் சமைச்சு வச்சுருங்க. இது எல்லாமே தான். இதுதான் அத்தியாவசியமா அங்க இருக்கணும். கரெக்ட்டா? விளக்கு பத்த வச்சுருங்க. ஏதாவது ட்ரெஸ் இருந்தா எடுத்து புதுசா வைங்க. முன்னாடி நாளே வீடெல்லாம் கிளீனா தொடச்சு விட்டுட்டு, வெத்தல பாக்கு எது இருக்கோ இல்லையோ வெத்தல பாக்கு கண்டிப்பா இருக்கணும். தேங்காய், வாழைப்பழம் இருக்கணும். பூக்கள், உதிரி பூக்கள் வச்சுக்கணும். மாலை அந்த படத்துக்கு போட்டு வைங்க. எதுவுமே இல்லைன்னா நெறசொம்பு தண்ணி வைங்க. கரெக்ட்டா? அத நீங்க வச்சு கும்பிட்டாவே நெறசொம்பு தண்ணியிலேயே அவைங்க ஆவாகனம் ஆயிருவாங்க. நம்ம எப்படி கலசம் கும்பிடுறோம் அந்த மாரி தாங்க. ஆனா தேங்காய்லாம் வைக்கக்கூடாது. நெறசொம்பு தண்ணி வச்சா ஓகே. அடுத்தது வந்து வாழைக்கா, அடுத்து பூசணிக்காய். இதெல்லாம் படையலா போடுங்க. அடுத்தது வந்து நம்ம கூடயே இருந்துட்டு அந்த விடைபெறுறாங்க இல்லையா? ஸோ, அதனால அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் படையல் குடுத்து நம்ம நல்ல விதமா தர்ப்பணம் பண்ணுவோம். எல்லா இடத்துலயும் பாருங்க தர்ப்பணம் பண்ணுவோம். இதுதான் நம்ம வந்து வழி அனுப்பி வைக்கிறோம். ஏதோ நம்ம கூட வந்து இருந்து எங்களுக்கு ஏதோ நல்லதோ, கெட்டதோ என் கூட இருந்து எங்களை வந்து காப்பாத்துங்க. நல்லபடியா எங்களை வாழ விடுங்க. வாழ்க்கை குடுங்க. எங்களுக்கு ஏதாவது வந்துச்சுனாலும் வந்து நீங்க கூட இருந்து நல்ல வழி காமிங்க. அப்படிங்கிறதுக்காக தான். கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்து முன்னோர் வழிபாடு தாங்க. நம்மள ஏற்கனவே நம்ம கும்பிட்டுட்டு இருப்போம் இல்லையா? இறந்த வாட்டி நம்ம காரியம் அதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிடுவோம். இந்த 30 நாள், வருஷம்லாம் கும்பிடுவோம்ல, அந்த மாரி தான் படையல். வேறலாம் ஒண்ணும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. சுத்தபத்தமா முன்னாடி நாளே வீடெல்லாம் கிளீன் பண்ணி, புது துணி எடுத்து நீங்க பாட்டி, தாத்தாக்கு இறந்தவைங்க இருந்தாங்கன்னா, அவிங்க சப்போஸ் தாத்தா, பாட்டி இருக்காங்க அப்படின்னா, அவிங்களோட அப்பா, அம்மாவுக்கு வந்து பெரியவங்க யாரோ அவிங்க வந்து கும்பிடுங்க.
கரெக்ட்டா? வீட்ல வந்து யார் பெரியவங்களோ அவர்கள் தான் இப்போ வந்து தலக்கட்டுல அவைங்க தான் பெரியவர்கள். அப்போ அந்த அவைங்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா எல்லாரும் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ அவர்கள் தான் பெரியவர்களா இருப்பாங்க. அவர்கள் தான் அவர்களை அழைக்கக்கூடிய முன்னுரிமை இருக்கும். ஸோ அவைங்களுக்கு அப்புறம் தானே நம்ப இப்ப தாத்தா இருக்கிறாரு, கொள்ளு தாத்தா இருக்கிறாருன்னா, கொள்ளு தாத்தாவ வச்சு தான் நம்ப. அப்போ அவர் தானே ஃபர்ஸ்ட்டு. அவர் தானே அவங்களுக்கு வந்து அவர் தானே நம்மள எல்லாம் காமிச்சு விட்டது. பாருங்க இவங்க எல்லாம் தான் நம்மளோட சந்ததின்னு சொல்லி அவைங்களோட அப்பா, அம்மா கிட்ட காமிக்கிறாரு இல்லையா? அந்த மாரி தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இத வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இதில ஏதாவது இது ஐயம் இருந்தால் சொல்லுங்க. நான் அறிந்த வகையில நான் சொல்லிடுறேன். கரெக்ட்டுங்களா? ஸோ கிருஷ்ணபட்சம், மகாலய அமாவாசை தயவு செஞ்சு இத விட்றாதீங்க. நீங்க எவ்வளோ வேலை இருந்தாலும், ஒண்ணுமே பண்ண முடியலைனாலும், அந்த நாளைக்கு காக்காய்க்கு அட்லீஸ்ட் வீட சுத்தம் பண்ண முடியல, நான் ஆஃபீஸ்ல இருக்கேன், வெளியில இருக்கிறேன், ஹாஸ்டல்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், அந்த நாள் அன்று தயவுசெய்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு, ஏதோ ஒரு கோவிலுக்கு போங்க. ஏதாவது ஒரு ஏழைக்கோ, அல்லது ஏதோ ஒரு இது வந்து தானமா குடுங்க. கரெக்ட்டுங்களா? அத எடுத்து வச்சுருங்க. திரும்ப வர சொன்னா யாருக்காவது தானமா குடுங்க. ஒரு ஏழை அட்லீஸ்ட் ஒரு பேனா, பென்சிலாவது நீங்க வாங்கி வைங்க. அது வரப்போ நீங்க யார்ட்டயாவது குடுத்துறலாம். கரெக்ட்டா? அந்த அன்னைக்கு வந்து கட்டாயமா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க. கரெக்ட்டா? நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இதர தீட்டு அந்த மாரிலாம் எதுவுமே தயவு செஞ்சு பண்ணிக்காதீங்க. மத்த எந்த ஒரு உங்களுக்கு தெரியும்ல, இத இத பண்ணக்கூடாது. நம்ப ஐயப்பனுக்கு விரதம் இருக்கப்ப என்னலாம் பண்ண மாட்டோமோ, அதே ப்ரொசீஜர் தான். பொதுவாவே விரதம் என்று இருந்தால் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுவோமோ, அதே அ இதுக்கும் பொருந்தும். கரெக்ட்டா? சுத்தபத்தமா இருக்கணும். மனசும் சரி, செயலும் சரி. அவ்வளோதான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அந்த நாள் வந்து சுகபோகம் கூடாது. கரெக்ட்டா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்க. அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல சாப்பிடுங்க. அ வீட்ல யாரும் இது இல்ல, சமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் கூட, நீங்களே அந்த தலைக்கு தண்ணி ஊத்தி ஒரு விளக்க பத்த வைத்து சாமி கும்பிட்டீங்கனாவே அவைங்க வந்து சந்தோஷப்பட்டுருவாங்க. கரெக்ட்டா? நம்ம தாத்தா, பாட்டி தானே! நம்ம கூப்பிட்டாவே ஓடி வந்துருவாங்க. கரெக்ட்டா? யாரா இருந்தாலும் அந்த குழந்தைங்க வந்து அம்மான்னு கூப்பிட்டா, அம்மா அம்மா எவ்வளோ நாள் கோவமா இருக்க போறாங்க? இருக்க மாட்டாங்க. அப்போ அ அ க கடவுளே அப்படி என்றால் நம்முடைய பெற்றவர்கள் என்ன கோவத்தோடு இருக்கப் போகிறார்கள்? அதனால அவைங்க நாங்க வெளியூர் இருக்கோம், ஃபோட்டோ இல்ல, இதெல்லாம் எதுவுமே வந்து தேவையில்லைங்க. நான் தான் சொன்னேனே, சொம்பு தண்ணி இருந்தாவே அவர்கள் ஓடி வந்து விடுவார்கள். அல்லது ஒரு கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி வச்சு அது ஒரு சாமி போட்டு வச்சீங்கன்னாவே வேலை முடிந்தது. அவைங்க ஓடி வந்துருவாங்க. அதுக்கு மேல படையல்ல நீங்கள் இனிப்பு வகைகள், என்ன நீங்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அத நீங்க வச்சுக்கங்க. அவைங்களுக்கு என்ன பிடிக்கும் என்பது தெரியாத இருந்தால், நீங்கள் அடிப்படையாக நான் சொன்னத வந்து ரொம்ப எளிமையா அத நீங்க செய்யுங்க போதும். அதுக்கு மேல பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படியோ அப்படி. முடிந்தவரை வந்து உங்களோட உறவுக்காரங்கள கூப்பிடுங்க. இப்ப அண்ணன், தம்பி இருக்கோம் அப்படின்னா, பக்கத்துல இருக்குன்னா கும்பிடுங்க. எவ்வளோ தொந்தரவா இருந்தாலும் சரி, ஒற்றுமையா கும்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இப்ப அண்ணன், தம்பி வீடு பக்கத்துல இருக்குது. அவைங்கனாலும் பேச மாட்டேன்னு சொன்னாலும், அந்த பெரியவர் இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாரு, அவைங்க பசங்க தான் பேசிக்க மாட்டேங்கன்னா, அவர் இந்த ஒரு நாள் அந்த அமாவாசை அன்னைக்கு மட்டும் பொதுவா நீங்க வந்து செய்யறது மிக, மிக, மிக நல்லது. அதாவது ஒற்றுமையா இருந்து கும்பிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அவ்ளோ புண்ணியம் கிடைக்கும். அந்த ஒரு நாளைக்கு தான் லீவ் போட்டுருங்க. அந்த ஒரு நாள் வந்து மன வேறுபாடுகள்லாம் தூக்கி போட்டுட்டு ரைட்டா? மன வேறுபாடுகள் தூக்கி போட்டு ஒற்றுமையா இருந்து கும்பிடுங்க. கும்பிட்டு அவைங்க வேலைய மறுபடியும் அடுத்த நாள்லருந்து உங்களோட மன வருத்தங்கள தொடர்ந்துக்குங்க. அந்த ஒரு நாள் லீவ் விட்டுடுங்க. கரெக்ட்டா? இப்போ பெரியவங்க யாராவது தாத்தா இருக்கீங்க, வீட்டுக்கு பெரியவர் இருக்காங்க அப்படின்னா, அவர்கள் வந்து தயவு செய்து இதை வந்து முன்னெடுத்துச் செல்லுங்கள். கரெக்ட்டா? அந்த ஒரு நாள் அந்த அமாவாசை கும்பிடுறேன், "டேய் தம்பி, இந்த மாரி அமாவாசை யாரும் விட பொதுவா" ரைட்டா? அப்படிங்கிறது வந்து அவர்கள் தான் அத செய்ய வேண்டும். கரெக்ட்டா? அதனால அவர்கள் இருக்கும்பொழுது பக்கத்திலே இருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒற்றுமையா செய்தல் வந்து மிக மிக சிறப்பு. நான் அத மறுபடியும் சொல்றேன் இல்லையா? ஸோ அது வந்து மிக மிக சிறப்பு. நீங்க ஆறு, கடல் தேடி போகாட்டினாலும், வீட்டிலேயே செய்தல் ஆகச் சிறந்தது. கரெக்ட்டா? அதனால அங்க தான் போயிட்டு அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. "ஓடும் கரைக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அப்படி போக முடியாத பட்சத்தில இங்கே இருந்து செய்யலாம். வீண் சிரமத்த ஏற்படுத்திக்க தேவையில்ல. கரெக்ட்டா எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு வர்றது, பாதுகாப்பு இல்ல அதெல்லாம் சிரமங்கள் இருந்தால் அதுக்கு தகுந்த மாரி நம்ம வீட்ல கும்பிட்டா வீட்ல தானே ஸோ அதெல்லாம் எங்க கூப்பிட்டாலும் வந்துருவாங்க. "நீ அங்க தான் போயிட்டு பண்ணணும்" அப்படிங்கிறது நம்மளோட மனசு தான் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அதனால ஒற்றுமையா கும்பிடுறோமா, முன்னோர்கள் வந்து பார்க்குறப்ப பரவால்லப்பா என் ஜாதி சொன்னா நான் என்னோட சந்ததி எல்லாம் ரொம்ப இன்னைக்காவது அதாவது இன்னைக்காவது ஒத்துமையா அப்படிங்கிறது ஒத்துமையா இருக்கிறாங்கன்னு அவைங்க சந்தோஷமா எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் வாழ்த்திட்டு போவாங்க. கரெக்ட்டுங்களா? ஒத்துமையா இருக்கவும் பொறாம கண்டிப்பா பட மாட்டாங்க. கரெக்ட்டா நம்ம படுறோமா நம்ம குழந்தை மேல? இல்ல இல்லையா? அப்ப அவைங்க எப்படி படுவாங்க? அவைங்க குழந்தைங்க மேல? படமாட்டாங்க. அப்போ கண்டிப்பா நல்லது தான் பண்ணுவாங்க. அதனால ஒத்துமையா முடிஞ்ச அளவுக்கு 99.99% அந்த வீட்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் அண்ணனா இருக்கட்டும், அல்லது தாத்தா யாராவது இருந்தாங்கனாலும், இந்த ஒரு நாள் யாரையாவது வச்சு பொதுவா வந்து பூஜை பண்ணி ஒற்றுமையா இருந்து, நல்ல எண்ணத்தோட அன்னைக்கு ஒரு நாள் வந்து நல்ல விரதங்கள் இருந்து, நம்ம பொறந்ததுலேருந்தேவா சண்டை பண்ணிக்கிட்டு இருப்போம்?
ஏதோ ஒரு மனக்கருத்து வேறுபாடில தான் அந்த மாரி பிரிஞ்சிருப்போம். ஸோ, அதனால அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நீங்க பொறந்ததுலேருந்தே சண்டை பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, அது ஒத்துக்கலாம். பொறந்த அன்னைக்கு நம்ம யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ, அப்போ சண்டைக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு 5வது, 6வது வயசுல கூட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அன்னைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருப்போம். நம்ம எல்லாமே பேரண்ட்டுக்கு கீழ தான் வந்திருப்போம். ஸோ, ஏதோ ஒரு நம்மளுக்குன்னு தனியா எப்போ தெம்பு, தைரியம் வருதோ, அப்பொழுது தானே எல்லாமே நடந்திருக்கும். ஸோ, அப்போ ஆரம்பத்தில நம்ம எல்லாம் ஒற்றுமையா தான் இருந்துப்போம். ஒரு கடலோட பிரிவுகள் தானே நம்போ. ஸோ, அதனால இந்த அமாவாசைய கண்டிப்பா கும்பிடுங்க. எல்லாரும் கண்டிப்பா நல்லதே நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் இந்த அமாவாசைய வந்து தவிர்க்க வேண்டாம். அம் எ எ எந்த ஒரு இதுவும் வேண்டாம். கரெக்ட்டுங்களா? மாமிசமோ அல்லது வேற ஏதாவது எந்த விருந்துகளோ அதெல்லாம் வந்து வேண்டாம். அவங்களுக்கு நல்லபடியா நம்ம தாத்தா, பாட்டி வந்து நம்மளுக்கு முக்கியமானவங்க வந்திருக்கிறாங்க. ரைட்டா? அந்த நாள் அன்னைக்கு நம்ம அதை இதையும் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ, அதனால அவங்களுக்கு என்ன தேவையோ நீங்க எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்க. நான் அறிந்த வகையில் அனைத்தும் கூறிவிட்டேன் என்று நம்புகிறேன். ஏதேனும் விட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். எதுவும் தவறா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ, ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாரி வேற முயற்சி செய்து கண்டுபிடித்து தங்களுக்கு தெரிவிக்க முயற்சி செய்யணும். ஓகே. நன்றி.